அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ வாங்க எல்லோரும் வந்து டெஸ்ட் எழுத வந்து கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க பே பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ பே பண்ணது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு டெலகிராமில் அனுப்புனீங்கன்னா நான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய கூகுள் பே நம்பரும் அண்ட் அக்கௌண்ட் நம்பரும் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் போட்டுட்ருக்கு. நான் வேணா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் திருப்பி வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஃபைவ் லெசன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ 6 லெசன்ஸ் வந்து இருக்குது இல்லையா? அணுக்கரு இயற்பியல் ஆல்ரெடி அணு பற்றியும் அந்த ஐசோடோப்புகள் ஐசோபர்கள் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருப்பேன் ஷார்ட்கட்டோட. இருந்தாலும் இங்கே நம்ம ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா அந்த பாடம் முடிக்காமல் இருக்குது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முடிச்சு கொடுக்க பார்க்குறேன். ஸோ முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். கொஞ்சம் ஸ்கூல் போயிட்டு வரதுனால வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வந்து நம்ம சிலபஸை வந்து கண்டிப்பாக நான் கவர் பண்ணி கொடுத்துறேன். டோன்ட் வரி. இப்போ வந்து நம்ம வாங்க இந்த 6th லெசன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, அணுக்கரு இயற்பியல். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அறிமுகத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் போஆமு அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன் 400இல் கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரட்டிஸ். ஸோ பாருங்கள், யார்? கிரேக்க தத்துவ அறிஞரான டெமோக்ரட்டிஸ் என்பவர் பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கருதினார். ஸோ பகுப்பொருட்கள் அனைத்தும் என்னது? அது சிறுசாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பகுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு. இதையே அணுக்கள் என அழைக்கப்பட்டன. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, அணுக்கள் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், எதையுமே நம்மளால் உடைக்க முடியாது, பகுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யார்? டெமோக்ரட்டிஸ் நினச்சிருக்காரு. ஓகேங்களா? பின்னர் 1803 ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. 1803. ஸோ 1803இல் ஜான் டால்டன் என்பவர் தனிமங்களின் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதினார். ஸோ அடுத்து பாருங்கள், ஜான் டால்டன் வராரு. இவர் தான் முதல்ல அணுக்கொள்கையை வெளியிட்டிருப்பார். இவர் என்ன சொல்கிறாரு, பருப்பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் எடுத்துக்கிறார். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாரு, டெமோக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாரு, எதையுமே வந்து பகுக்க முடியாது, உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 1803 அந்த ஜான் டால்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அணுக்களால் தான் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். பாருங்கள், அதுக்கப்புறம் வராங்க யார்? ஜே தாம்சன் கேத்தோடு அதாவது எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். அப்போ நோட் பண்ணிங்க, எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். ஓகேங்களா? இதுக்கு நான் ஷார்ட்கட் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ எலெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எலக்ட்ரானை. ஸோ எலெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வந்தோன்னா உங்களுக்கு யார் வரணும்? அரசியல்வாதிகள் தான் ஞாபகம் வரணும் இல்லையா? அப்போ அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலைவருக்கு ஜேன்னு போடுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ எலக்ட்ரான் ஒன்று உங்களுக்கு எலெக்ஷன் ஞாபகம் வரணும், எலெக்ஷன் ஒன்று ஜேன்னு ஞாபகம் வரணும். அப்போ ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான் ஜே தாம்சன். அப்போ எலக்ட்ரான்களை கண்டறிந்து வராரு ஜே தாம்சன். அடுத்து பாருங்கள், எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். அதன் பின்னர் கோல்டுஸ்டீன் ஆனோடு கதிர்கள் அதாவது நேர்மின் கதிர்களை கண்டறிந்தார். அடுத்து பாருங்கள், கோல்டுஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு கதிர்களை கண்டறிகிறாரு. பின்னாலே அதனை புரோட்டான்கள் என பெயரிட்டவர் ரூதர்போர்ட். நல்லா நோட் பண்ணிங்க, புரோட்டான் கண்டுபிடிச்சது மட்டும்தான் யார்? கோல்டுஸ்டீன். ஆனால் அதுக்கு புரோட்டான்னு பேர் வச்சது யாரானா ரூதர்போர்ட். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், புரோட்டானை கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்குறப்போ கோல்டுஸ்டீன், அதுக்கு புரோட்டான்னு பேர் வச்சவர் யாருன்னா ரூதர்போர்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், நல்லா ஞாபகம் வச்சுங்களா. ஸோ புரோட்டானே நீங்கள் பரோட்டான்னு ஞாபகம் வச்சுங்க. பரோட்டா தெரியல, நம்ம சாப்பிட்ற பரோட்டா. அந்த பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் தான் இருக்கும். நல்லா அப்படியே போட்டு தந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கோல்டு கலரில் இருக்கும். கரெக்டாக? அப்போ கோல்டுஸ்டீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பரோட்டா கோல்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ புரோட்டான் கோல்டுஸ்டீன். அந்த பரோட்டா வந்து ரேட்டு என்ன பண்ணுவாங்க, போர்டில் தான் எழுதி வைப்பாங்க. கரெக்டாக? இங்கே பரோட்டா 3 பரோட்டா செட்டு 10 ரூபா அப்படின்னு போர்டில் எழுதி வைப்பாங்க. அப்போ பரோட்டான்னு பேர் எழுதி வைக்கிறது போர்டு. அப்போ ரூதர் போர்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. கிளியரா? அப்போ கண்டுபிடிச்சது வந்து கோல்டுஸ்டீனு, பேர் வச்சது வந்து ரூதர் போர்ட். ஸோ ஞாபகம் வச்சுங்க. மின்சுமையற்ற நியூட்ரான்களை 1932. அடுத்து பாருங்கள், 1932. முதல்ல என்ன பார்த்தோம், 1803 ஜான் டால்டன் அணுக்கொள்கை வெளியிடுறாரு. அடுத்து பாருங்கள், 1932 நியூட்ரான்களை அற்ற துகள்களை ஜேம்ஸ் ஹார்ட்விக் என்பவர் கண்டறிந்தார். ஸோ எதை கண்டுபிடிக்கிறாரு? நியூட்ரான் அதாவது வந்து மின்சுமையற்ற துகள்கள் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்காரு சாட்விக். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன், வண்டி நியூட்ரல் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஷார்ட் பண்ண முடியும் ஞாபகம் வச்சிருப்பேன். வண்டி நியூட்ரல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஷார்ட் பண்ண முடியும் ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நியூட்ரான் அப்படின்னா நம்ம ஞாபகம் வேண்டியது ஷார்ட்விக். ஓகேங்களா? இது 3 நல்லா ஞாபகம் வச்சுங்க. தற்போது போட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் போன்ற அடிப்படை துகள்கள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்குதான், நிறைய அணுவில் இருக்கிற அடிப்படை துகள்கள் வந்து இப்போ கண்டறியப்பட்டுள்ளது. என்ன நோட் பண்ணிங்க, போட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் போன்ற அடிப்படை துகள்கள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. இப்போ அடுத்து பாருங்கள், 1911. ஸோ 1911 பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்போர்ட் அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது என்று விளக்கினார். ஸோ பாருங்கள், அதனால தான்
அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அணுவோட மையத்தில் தான் வந்து அதனோட நிறை எல்லாமே இருக்குது. அப்போ அணுவோட மையம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை யார் சொல்லியிருப்பாருன்னா இந்த ரூதர்போர்ட் தான் வந்து சொல்லியிருப்பார். யார்? எர்னஸ்ட் ரூதர்போர்ட். இது அணுக்கரு, அதாவது உட்கரு என்று அழைக்கப்படுகிறது. அணுவின் அமைப்பினை பற்றி நீங்கள் முந்தைய நம்ம அதில் படிச்சுட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு பாருங்கள், அணுவின் அமைப்பினை பற்றி நீங்கள் முந்தைய வகுப்பில் பயின்றுள்ளீர்கள். இதுக்கு தானா சொன்னேன் 6வதுலேருந்து வரலாம், ஸோ பேசிக்ஸ்லேருந்து வரலான்னு. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, எங்களுக்கு 10th முடிச்சு கொடுங்க, 10th முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, ஒத்த காலில் எகிரி குச்சிங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சரி பரவாயில்ல, நம்ம பின்னோக்கி போவோம், போக போக நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரிங்களா? நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புரியுறா போல் தான் வந்து நடத்திட்டுருக்கேன். உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இங்கே பாருங்கள், இதை நம்ம அப்படியே ஒரு டைம் ஓவரலாக சொல்கிறேன், வேகமாக நோட் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல வந்து பொது ஆண்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா யார், நம்ம டெமோக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாரு, அணு எதுவும் பகுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் 1803 ஜான் டால்டன் வராரு, அவர் வந்து எல்லாமே அணுக்களால் ஆனவன்னு சொல்கிறாரு. அடுத்து ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு, கோல்டுஸ்டீன் புரோட்டானை கண்டுபிடிக்கிறார், அதுக்கு புரோட்டான் பேர் வச்சு ரூதர்போர்ட். கிளியருங்களா? அடுத்து மின்சுமையற்ற நியூட்ரானை ஜேம்ஸ் ஹார்ட்விக் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய அடிப்படை துகள்கள் கண்டுபிடிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் 1911, அது 1911 அணுவோட நிறை வந்து அதனோட மையத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து ரூதர்போர்ட் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கதிரியக்கம். ஸோ பாருங்கள், கதிரியக்கம். பிரெஞ்சு இயற்பியலாளர் ஹென்றி பெக்கோரல் 1896 ஆய்வுப் பணிகளை முடித்து வாரத்தின் இறுதியில் யுரேனியம் கலந்த கூட்டுப் பொருட்களை மேசையில் விட்டு சென்றார். அப்போ பாருங்கள், யார், நம்ம பிரெஞ்சு இயற்பியலாளர் ஹென்றி பெக்கோரல் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, 1896 அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த யுரேனியமான பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அப்படியே டேபிளில் வச்சுட்டு மறந்துட்டு போயிடுறாரு. நம்மளால் அதே மேசையில் பதிவு செய்யப்படாத ஒளிப்பட தகடு, ஸோ அந்த ஃபிலிம் தகடு இருக்கு இல்லையா, அந்த ஃபிலிம் வந்து அங்கே வச்சுட்டு இருக்குது, விட்டு சென்று இருந்தார். அதையும் கவனிக்காமல் அப்படியே மறந்துட்டு போயிட்டார் நம்ம தலை. ஒரு வாரத்திற்கு பிறகு வந்தபோது மேசையில் இருந்த ஒளிப்பட தகடு கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். சரி, யார், ஹென்றி பெக்கோரல் 1896 அவர் ஆராய்ச்சி முடிச்சுட்டு எப்படியும் ஒய்ஃபு கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டென்ஷனில் நம்மளால் விட்டுட்டு ஓடிட்டார். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து பார்க்குறாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கழிச்சு. ஸோ ஒரு பக்கம் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம், யுரேனியம் இருந்ததுன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ஒளிப்பட தகடு இருந்ததுன்னு பார்த்தோம். வந்து பார்த்தா அந்த ஒளிப்பட தகடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிட்டு இருக்குது. என்னடா அது இப்படி செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே போலவே யுரேனியத்திற்கு அருகில் ஒளிப்பட தகடு வைக்கப்படும் போதெல்லாம் ஒளிப்பட தகடு பாதிக்கப்படுவதை கண்டறிந்தார். இவர் இதே போல் அடிக்கடி விட்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வைக்கிற ஒளிப்பட தகடு எல்லாமே பாதிக்கப்படுது. அப்போ யுரேனியத்திலிருந்து ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். யுரேனியம் ஒளிப்பட தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதை உணர்ந்தார். இந்நிகழ்வு கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. ஸோ நம்மளால் அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராருன்னா வராரு, அப்போ யுரேனியம் ஏதோ ஒரு ரேடியேஷனை வெளியேற்றுது, அதனால தான் ஒளிப்பட தகடு என்ன பண்ணப்படுது, பாதிக்கப்படுது. அப்போ யுரேனியத்திலேருந்து ஏதோ ஒரு கதிர்வீச்சு வெளிப்படுது, அது இயற்கையாகவே வெளிப்படுது. அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ யுரேனியம் கதிரியக்க தனிமமாக அடையாளப்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு இவர், யுரேனியத்திலேருந்து அப்போ ஏதோ ரேடியேஷன் வருதுப்பா, யுரேனியம் வந்து ஒரு கதிரியக்க தனிமம் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ யாரை பார்த்தோம் தெரியுதுல, ஹென்றி பெக்கோரல் பார்த்தோம். அவர் வந்து பார்த்தா யுரேனியத்தை ஒளிப்பட தகடை வச்சு பார்த்தாரு, அதை பாதிக்கத்தை வச்சு யுரேனியத்திலிருந்து ஏதோ ஒரு கதிர்வீச்சு வெளிப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சார். அடுத்து பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து நாட்டு இயற்பியலாளர்கள் மேரி கியூரி மற்றும் அவருடைய கணவர் பியூரி கியூரியுடன் இணைந்து பிட்ச் பிளான்ட் எனப்படும் கருமை நிற சிறிய கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து கதிரியக்கம் வருவதை கண்டறிந்தனர். ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்கள், அடுத்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யார் வராங்க, நம்பாளுங்க வராங்க. யார், மேரி கியூரியும் அவரோட ஹஸ்பண்டு பியூரி கியூரியும். ஸோ மேரி கியூரி, பியூரி கியூரி, இவங்க 2 பேர் வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிட்ச் பிளான்ட் எனப்படும் கருமை நிற சிறிய கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து, ஸோ நோட் பண்ணிங்க, பிட்ச் பிளான்ட் அப்படின்ற ஒரு கருமை நிற தாதுவிலிருந்தும் ரேடியேஷன் வெளிப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் எதிலேருந்து கண்டுபிடிச்சார், ஹென்றி பெக்கோரல் யுரேனியத்திலேருந்து கண்டுபிடிச்சார். கரெக்டாக? இப்போ இவர் எதிலேருந்து கண்டுபிடிக்கிறாரு, நம்ம ஆளுங்க மேரி கியூரியும் அவரோட கணவர் பியூரி கியூரியும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச் பிளான்ட் அப்படின்ற அந்த கனிம தாதுலேருந்து, அது எந்த கலரு, கருமை நிறம், அதையும் நோட் பண்ணிங்க, அதோட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கருமை நிறம் கதிரியக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கதிரியக்கம் வெளிப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஆனால் அதனை யுரேனியத்தின் தாதுவென கருதியதால் இது குறித்து அவர்கள் வியப்படையவில்லை. ஏன்னா பிட்ச் பிளான்ட் அப்படின்றது எதனோட தாதான், யுரேனியத்தோட தாதான். தாதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப பார்ப்போம். எந்த ஒரு பொருள் இருந்து நம்ம அதிகமாக ஒரு பொருளை பிரித்து எடுக்கிறோமோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தை பிரித்து எடுக்கிறோமோ, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு அலுமினியத்தோட முக்கியமான தாது பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாக்சைட்லேருந்து நம்ம அலுமினியத்தை அதிகமாக பிரித்து எடுக்கலாம்னு அர்த்தம். அப்போ யுரேனியத்தோட தாது பிட்ச் பிளான்ட்னா, அப்போ பிட்ச் பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, யுரேனியம் அதிகமாக கிடைக்குது. ஏற்கனவே ஹென்றி பெக்கோரல் கண்டுபிடிச்சிட்டார், என்னென்ன, யுரேனியம் வந்து கதிரியக்கத்தன்மை உடையது. அப்போ யுரேனியம் கதிரியக்கத்தன்மை உடையதுனா அதனோட தாது என்னவாக தான் இருக்கும், பிட்ச் பிளான்ட்டும் கதிரியக்கத்தன்மை
உடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம மேரி கியூரியும் ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கினாங்க. அட விடுப்பா, இது அதனோட தாது தானப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வியப்படையாமல் விட்டுட்டாங்க. இதிலிருந்து வெளியாகும் கதிர்கள் தூய்மையான யுரேனியத்திற்கு வரும் கதிர்களை விட அதிக செறிவுடன் இருப்பதை அறிந்தனர். ஆனால் பார்க்குறப்போ யுரேனியத்திலிருந்து வர ரேடியேஷனை விட இதில் வர ரேடியேஷன் என்ன இருக்குதான், ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இருப்பினும் பிட்ச் பிளான்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவுடையது என்பதை உணர்ந்தனர். ஆனால் இருந்தாலும் யுரேனியத்தை ஒப்பிடுறப்போ இதனோட செறிவு என்னவா, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இதுலேருந்து வர ரேடியேஷனோட செறிவு என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஏதோ வேறு சில பொருட்கள் இத்தாதுவிலிருந்து இருப்பதாக முடிவு செய்தனர். அவற்றை பிரித்தெடுத்த போது அதில் தெரிந்திராத வேதிப்பண்புகள் கொண்ட புதிய பொருள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அப்போது இதில் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும்னு சொல்ல மாட்டாங்க, அதை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. யுரேனியத்தை போன்ற இப்புதிய பொருளுக்கு கதிரியக்கத்தை வெளியிடுகிறது. இப்புதிய பொருளுக்கு ரேடியம் என பெயரிட்டு அழைத்தனர். ஓகேங்களா? அப்போ யுரேனியம் மட்டும் இல்லை, அந்த பிட்ச் பிளான்ட் என்ன இருக்குது, ரேடியமும் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து எடுத்திருக்காங்க. அந்த ரேடியமும் என்ன தன்மை கொண்டது, ரேடியேஷன் கதிரியக்கத்தன்மை கொண்டதுன்னு நம்மளால கண்டுபிடிச்சாங்க. அப்போ ரேடியத்தை கண்டறிந்தவர் யார், மேரி கியூரி, பியூரி கியூரி. நான் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து, இந்த கதிரியக்க தனிமங்கள் செறிவு மிகுந்த கதிர்களான ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடுகின்றன. அப்போ பாருங்கள் என்னென்ன கதிர்கள் வெளியிடுதான், ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வந்து வெளியிடுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா போல் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இது வரலாம் பார்த்துட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு பகுதி பார்த்தோமா, இப்போ அதே போல் இது ஒரு பகுதி நான் அப்படி வேகமாக சொல்கிறேன் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்கோரல் 1896 என்ன பண்ணார், அவர் டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பட தகடையும் யுரேனியத்தை வெஸ்ட் பண்ணார். ஒளிப்பட தகடு பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தாரு. அதனால் அவர் என்ன பண்ணார், யுரேனியம் ரேடியேஷன் தன்மை கொண்டதுன்னு கண்டுபிடிச்சார். அடுத்து 2 வருஷம் அந்த மேரி கியூரி, பியூரி கியூரி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் அதை விட பிட்ச் பிளான்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ரேடியேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது யுரேனியத்தோட தாதுன்றதுனால கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க. ஆனால் இதில் செறிவுமிக்க யுரேனியத்தை ஒப்பிடுறப்போ வந்து இதில் அளவுக்கு அதிகமான வந்து ஒரு ரேடியேஷன் வருது. அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் ரேடியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரலும் கிளியர். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ கதிரியக்கத்தின் வரையறை. சரி, என்ன பார்க்க போகிறோம், கதிரியக்கத்தின் வரையறை பார்க்க போகிறோம். பாருங்கள், சில தனிமங்கள் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன. இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறுகின்றன. இந்நிகழ்வே கதிரியக்கம் எனப்படும். ஸோ பாருங்கள், அது இருக்கிறது வந்து ஸ்டேபிளாக இல்லாதனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சிதைவடைந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு அணுவாக மாறுதான். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கதிரியக்கம். அப்படி ஸ்டேபிளாக மாறுறப்ப அதனோட வெளிப்படுற அந்த பொருள் தான் வந்து கதிராக வந்து வெளிப்படுது. அதான் நம்ம கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சில தனிமங்களிலிருந்து அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வெளியிடும் நிகழ்வை கதிரியக்கம் எனவும், இந்நிகழ்விற்கு உட்படும் தனிமங்கள் அனைத்தும் கதிரியக்க தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அப்போ பாருங்கள், எது தன்னால் சிதைந்து ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா இந்த கதிரெலாம் எதெல்லாம் வெளியிடுதோ அது என்னன்னு சொல்கிறாங்க, கதிரியக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு உட்படுற தனிமங்கள் என்னன்னு சொல்கிறாங்க, கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் கிளியர். அடுத்து பார்க்கலாம். ஸோ இயற்கை கதிரியக்கம் என்னான்னு பார்க்கலாம். அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள். ஸோ இது பாருங்கள், இது வந்து நியூ எடிஷன் புக்கு. நம்ம ஓல்டு எடிஷனில் வந்து பார்த்தா 83ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, என்னென்னு கொடுத்துருந்தாங்க, 83ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் 82ன்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வர எடிஷன் பார்த்தா கிளியராக ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடும் இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இப்போ பாருங்களேன், அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்கள் வெளியிடும் திறன் பெற்றவை. எடுத்துக்காட்டு யுரேனியம், ரேடியம், இன்னும் பிற. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் அணியனோட 82. நம்ம அணியன் என்னன்றத அங்கே அணு பற்றி நடத்துகிறப்ப அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா பார்க்கலாம், அங்கே பார்த்துட்டவங்க உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அப்போ அணியன் 82 விட அதிகமாக இருக்கிற அந்த தனிமங்கள் இயற்கையாகவே என்ன பண்ணுமா, கதிரியக்கத்தை வெளிப்படுமா. அதுதான் இயற்கை கதிரியக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அணியன் 82 விட குறைவாக உள்ள 2 தனிமங்கள் இதுவரையில் கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவை என அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கடானா, அணியனை விட 82 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். ஆனால் 2 தனிமங்கள் அணியன் 82 விட குறைவாக இருக்குது, ஆனால் எந்த வெளியேற்றுதான், கதிரியக்கத்தை வந்து வெளியேற்றுது. அப்போ என்னென்ன தனிமங்கள் நம்ம நோட் பண்ணிப்போம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பாருங்கள், டெக்னீட்டியம். சின்னது டெக்னீட்டியம் மற்றும் புரோமித்தியம். ஸோ 2 தனிமங்கள், டெக்னீட்டியம், புரோமித்தியம். ஸோ டெக்னீட்டியத்தோடு பாருங்கள் அணியன் 43, புரோமித்தியத்துக்கு வந்து 61. அப்போ 82 விட என்னவாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. ஆனால் எதை வெளியேற்றுதான், கதிர்வீச்சை வந்து வெளியேற்றுது. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னது, ஒரு இயற்கை கதிரியக்கம் தான். ஆனால் இது வந்து 82 விட குறைவாக இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் ஒன், அன்றைக்காக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அணியன் 82 விட அதாவது அணியன் எதை விட குறைவாக இருக்கிற தனிமங்கள் கதிரியக்கத்தை வெளிப்படும் ஆல்ரெடி குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க, அணியன் 82 விட. அடுத்து வந்து இது 2 வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றா இருக்கு இல்லையா. ஸோ இது டெக்னீட்டியம், புரோமித்தியம், இதை நோட் பண்ணிங்க. அடுத்து இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரையிலும் பாருங்கள்
29 கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம். ஓகேங்களா, இதுல எவ்வளவா 29 கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன. ரேர் அர்த் மெட்டல்ஸாக இருக்கான். ஓகேங்களா, ஸோ மொத்தம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இதுவரை 29 ரேடியேஷன் எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேங்களா, ஸோ 29. அடுத்து செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இயற்கை கதிரியக்கத்தை பார்த்தோம். இதெல்லாம் 82 விட அதிகமாக இருக்கிறதுலாம் வெளியேற்றது இயற்கை கதிரியக்கம்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செயற்கை கதிரியக்கம். செயற்கை அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று பெயர். இது மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் எனவும் கூறலாம். ஏன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், லேபில் நம்ம செயற்கையை உருவாக்க போகிறோம். ஆனால் தான் என்ன சொல்கிறாங்க, செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், 1934 இம்மாதிரியான கதிரியக்கத்தினை ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் ஆகியோர் கண்டறிந்தனர். பாருங்கள், செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யார் தான், இவங்க தான். யார், ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட், இவங்க 2 பேர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்கள் உட்கருக்களை ஆல்ஃபா துகளை கொண்டு மோதும்போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன. இக்கதிரியக்கத்தில் கற்பனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியாகின்றன. கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு என்றும் சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு சேய் உட்கரு என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ நோட் பண்ணிங்க, எதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க, அலுமினியமும் போரானும் வந்து ஆல்ஃபா துகளை வச்சு தாக்குறப்ப அதில் நிறைய கதிரியக்கங்கள் வெளிப்பட்டு தான். அப்போ நிறைய கதிர்வீச்சுகள்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் எது வந்து சிதைவிற்கு உட்படுதோ அதை தாய் உட்கருன்னு சொல்கிறாங்க, சிதைவுக்கு அப்புறம் உருவாகிறதுனான்னு சொல்கிறாங்க சேய் உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் எரிதுகள் எரிபொருள் என்றும். ஸோ இது செயற்கை இது கதிரியக்கத்தை தூண்டத்துக்கு நம்ம ஒரு பொருள் கொடுப்போம், அதை என்னன்னு சொல்கிறாங்க, எரிபொருள் என்றும். சிதைத்தலுக்கு பிறகு உருவாகும் துகள் விடுதுகள். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது அந்த சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு துகள் உருவாகும் இல்லையா, அதை நான் சொல்கிறோம் விடுதுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. எரிதுகள் நிலையற்ற தாய் உட்கருவினில் மோதும்போது தன்னிச்சையாக விடுதலை வெளியேற்றி செய் உட்கருவாக மாறுகிறது. நம்ம சொன்னல, அப்போது வினையில் அந்த அணு ஆல்ஃபா துகளை வச்சு தாக்குறோம் இல்லையா, அந்த தாக்குறதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தாய் உட்கருன்னு சொல்கிறோம். அப்போ அதை தாக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் தான் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா கதிரியக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அப்போ அது சிதையிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தான் விடுதுகள். ஓகேனது விடுதுகள், அது என்னவா மாறுது, மறுபடியும் சேய் உட்கருவாக மாறுது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்குள்ள ஒரு ஒப்பீடு பார்க்க போகிறோம். இயற்கை கதிரியக்கமும் செயற்கை கதிரியக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்கை கதிரியக்கம் இது அணுக்கருவின் தன்னிச்சையான நிகழ்வு. ஸோ இயற்கையாகவே இது நகர போகுது. அணு 82 விட அதிகமாக இருக்கிற தனிமங்கள் இயற்கையாகவே என்ன பண்ண போகுது, கதிரியக்கத்தை வெளியிட போகுது. அது வந்து இது. அடுத்து செயற்கை கதிரியக்கம் அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், தூண்டி விட போகிறோம். அதுக்கு பயன்படுற பொருள் தான் எரிபொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களை உமிழ்கின்றன. அப்போ பாருங்கள், இயற்கையாகவே கதிரியக்கத்தை இதெல்லாம் வெளிப்படுத்துதோ அதுக்கிட்ட ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்வீச்சுகள் என்ன பண்ணுமா, வெளிப்படுமா. பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன. அப்போ பாருங்கள், இங்கே பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான் பாசிட்ரான் அந்த துகள்கள் மட்டும்தான் என்ன பண்ணப்படுதான், உமிழப்படுதான். ஓகேங்களா, பெரும்பாலும் வந்து அடிப்படை துகளான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் தான் என்ன பண்ணப்படுது, வெளியிடப்படுது. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு தன்னிச்சையான நிகழ்வு. ஆமாம், இது யாரும் வந்து கூட இருக்கணும் அவசியம் இல்லை, இதே ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்துடும். இது வந்து தூண்டப்பட்ட நிகழ்வு. நம்ம என்ன பண்ணணும், எரிபொருள் வச்சு தாக்கி தான் அதை வந்து தூண்டி விடணும். அடுத்து 83 விட அதிகம் அணுகுணம் கொண்ட தனிமங்களில் நடைபெறும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ அங்கே மாற்றிருந்தாங்க 82ன்னு, ஆனால் இங்கே இன்னும் சேஞ்ச் பண்ணாமலே இருக்குது. ஓகேங்களா, அப்போ 82 தான், ஏன்னா ஓல்டு புக்கில் 82 தான் இருந்தது. ஸோ இங்கேயே மேலே புக்கில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 82ன்னு மாற்றிருந்தாங்க, ஆனால் இங்கே இன்னும் மாற்றாமல் இருக்காங்க. அடுத்த எடிஷனில் மாற்றிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ 82 விட அதிகமாக கொண்ட தனிமங்கள் வந்து நடைபெறுது. இது வந்து 82 விட குறைவான அந்நியன் கொண்ட தனிமங்களில் வந்து நடைபெறுது. இது செயற்கை கதிரியக்கம். நோட் பண்ணிங்க, 82 விட அதிகமாக இருந்தால் இயற்கம், 82 விட குறைவாக இருந்தால் செயற்கை. அடுத்து இதனை கட்டுப்படுத்த முடியாது, இதனை கட்டுப்படுத்தலாம். இயற்கையான கதிரியக்கத்தை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரேடியேஷன் வெளியிடுது, அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இது நம்ம தான் ஆரம்பித்து வைக்கிறோம் இல்லையா, அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து பார்த்துங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை வந்து கொஸ்டினை கேட்கலாம், இதையும் வந்து கொஸ்டினை கேட்கலாம், இது கூட வந்து கொஸ்டினை கேட்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் என்பது முறையே
தாய் மற்றும் சேய் உட்கரு என குறிப்பிடப்பட்டால் அணுக்கரு சிதைவு கீழ்கண்டவாறு குறிப்பிடப்படுகிறது. எக்ஸ் மற்றும் ஒய், ஏ மற்றும் வி என்பது எரிதுகள் மற்றும் விடுதுகள் என குறிப்பிடுக. ஸோ எரிதுகள் விடுதுகள் குறிப்பிட்றாங்களாம். பாருங்கள், பெர்லியம், ஹீலியம் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனாக வந்து மாறுது. இதில் பாருங்கள், கார்பன் 13 என்பது நிலைப்புத்தன்மை அற்றது, கதிரியக்கத்தன்மை உடையது. ஸோ பாருங்கள், நிலைப்புத்தன்மை அற்றதா கதிரியக்கத்தன்மை உடையதான், அதை மட்டும் தனியாக நோட் பண்ணிங்க. அடுத்து கதிரியக்கத்தின் அலகு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கதிரியக்கத்தோட அந்த அலகுகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கதிரியக்கத்துக்கு வந்து என்னென்ன அலகுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கதிரியக்கத்தின் தொன்மையான அளவாகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கியூரி. ஓகேங்களா? ஏன்னா மேரி கியூரி, பியூரி கியூரின்னும்ல, அப்போ அந்த கியூரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து தொன்மையான அலகம், ரொம்ப பழைய கால அலகு வந்து பார்த்தோன்னா கியூரி. ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற வினாடி அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் ஒரு கியூரி ஆகும். அப்போ பாருங்கள், ஒரு வினாடியில் அந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம கதிரியக்க பொருள் எடுத்துக்கிறோம்ல, அதில் ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற அளவில் அது சிதைவு அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் நான் சொல்கிறாங்க ஒரு கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தோராயமாக 1 கிராம் ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாகும். அப்போ இவங்க ரேடியத்தை, ஏன்னா அவங்க ரேடியத்தை அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க, கியூரி. அப்போ அதை வச்சு சொல்கிறப்போ அந்த 1 கிராம் ரேடியத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாக. ஸோ 226 சிதைவு ஏற்படுத்திச்சுன்னா அதுக்கு சமம் தான் என்னது, ஒரு கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்க, 3.7 × 10⁻10. அடுத்து செகண்ட் ஒன், ரூதர்போர்ட். ஓகேங்களா? இது கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அளமாகும். கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஆகும். 10⁻6 எனில் அது ரூதர்போர்ட் என வரையறுக்கப்படுகிறது. அங்கே பாருங்கள், ஒரு வினாடியில் அந்த கதிரியக்க சிதைவு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻6 அப்படின்ற அளவில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் நான் சொல்கிறாங்க ரூதர்போர்ட் அப்படின்ற அலகால் வந்து அதை அளக்குறாங்க. இது ரூதர்போர்ட். அடுத்து பெக்காரல், கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு. ஸோ நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணாட்டோட எஸ்ஐ அலகு. ஸோ கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகு எதுனா பெக்காரல் அப்படின்றத வந்து பன்னாட்டு கதிரியக்கத்தோட எஸ்ஐ அலகு. இது ஒரு வினாடியில் வெளிப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு பெக்கோரல் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஒரு வினாடியில் எவ்வளோ கதிரியக்கம் வெளிப்படுது அதுதான் நான் சொல்கிறாங்க ஒரு பெக்கோரல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அளவிடுறாங்க. அவனா இதான் எஸ்ஐ அலகு. ஸோ நோட் பண்ணிங்க, எஸ்ஐ யூனிட் தான். அடுத்து பாருங்கள், ராஞ்சன். ராஞ்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு. ஸோ ராஞ்சன் என்னன்னா எக்ஸ் மற்றும் காமா கதிர் இருக்கு இல்லையா, அதனோட மற்றும் ஒரு அலகு தான் ராஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஞ்சன் என்பது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில், அதாவது ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர், ப்ரெஷர் எல்லாம் இருக்கிற நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கும் அளவாகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ஸோ எவ்வளோவா, 1 கிலோகிராம் காற்றுல ஒரு 2.58 × 10⁻⁻4 அந்த அளவில் வந்து ஒரு மின்னோட்டங்களை, அது கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கிச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க ஒரு ராஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, பின்னால் பார்ப்போம். ஸோ எவ்வளோ ராஞ்சன் இருந்தால் வந்து அந்த இடம் பாதுகாப்பானது அப்படின்றத நம்ம பின்னால் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 1 கிலோகிராமில் 2.58 × 10⁻⁻4 கூலும் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கணும், அதுதான் நான் சொல்கிறாங்க ஒரு ராஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் கதிரியக்கத்திற்கு உட்படும் கதிரியக்க உட்கரு செறிவுமிகு அல்லது அபாயகரமான கதிர்களை உமிழ்கின்றன. வழக்கமாக அவை 3 கதிரியக்க துகள்களான ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தா போல் அந்த கதிரியக்கத்துக்கு உட்படும் கதிர்கள் வந்து பார்த்தா 3 விதமான கதிர்கள் உட்படுமா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யுரேனஸ்கோல் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மியன் வேதியியலாளர் மார்டின் கிளாபரத் கண்டறிந்தார். ஸோ அதனால தான் அவரோட பேர் நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலறிஞர் மார்டின் கிளாபரத். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிட்ச் பிளான்ட், யுரேனியத்தோட தாது தான் பிட்ச் பிளான்ட்னு பார்த்தோம். அப்போ அது பிட்ச் பிளான்ட்லேருந்து யுரேனியத்தை கண்டறிஞ்சவர் யாரானா யார், நம்பால் தான் மார்டின் கிளாபரத் அப்படின்றவ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ நோட் பண்ணிங்க, மார்டின் கிளாபரத். அடுத்து ஆல்ஃபா மற்றும் பீட்டா, காமா கதிர்களின் பண்புகளை வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தன்மை. ஸோ ஆல்ஃபாவோட தன்மை, பீட்டாவோட தன்மை, காமாவோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ஃபா கதிரோட தன்மை பாருங்கள், 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்களை கொண்ட ஈலியம் அணுவின் உட்கருவாகும். அப்போ நீங்கள் ஆல்ஃபானோன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈலியம். ஸோ ஈலியம் பாருங்கள் He2 4ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போது 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்களை கொண்ட ஒரு ஈலியம் அணுவின் உட்கருவாகும். ஈலியம் அணுவோட உட்கரு தான் வந்து ஆல்ஃபா கதிருக்கு
ஆல்ஃபா கதிர் அந்த தன்மை கொண்டதாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹீலியம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, 2 நியூட்ரான் 2 புரோட்டான். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த அணுக்கரு பாடம் நான் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருந்தால் இங்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா இது அணியன்னு சொல்லியிருப்பேன், இது நிறையன்னு சொல்லியிருப்பேன். இது எலக்ட்ரான் அல்லது புரோட்டானின் எண்ணிக்கை, இது வந்து எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரானின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அப்போ இதில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. அடுத்து பீட்டா பாருங்கள், இவை அனைத்தும் அணுக்களில் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் ஆகும். அப்போ பாருங்கள், இது எல்லாமே இது எலக்ட்ரான்கள். அப்போ ஆல்ஃபானா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஹீலியம், பீட்டானா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது எலக்ட்ரான். அடுத்தவர் காமாக்கள், இவை போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகளாகும். அப்போ காமான்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டான்கள் எனப்படும் என்ன அலைகளாம், மின்காந்த அலைகள். ஸோ உங்கள் தன்மை வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிட்ருக்கோம். சரியா, ஹீலியம், எலக்ட்ரான், மின்காந்த அலை. அடுத்து பாருங்கள் மின்சுமை. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா கதிரோட மின்சுமை பார்க்கலாம். இது நேர் மின்சுமை கொண்ட துகளாகும். ஒவ்வொரு ஆல்ஃபா துகளின் மின்சுமை 2 + V. ஓகே, +2 எலக்ட்ரான் வந்து இருக்குமா. ஸோ +2 தான் வந்து அதனோட மின்சுமை. அப்போ இதெல்லாமே என்ன மின்சுமை, ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நேர் மின்சுமை. அடுத்து பீட்டா பாருங்கள், இது எதிர் மின்சுமை. ஏன்னா எலக்ட்ரான்கள் என்ன மின்சுமை தான், எதிர் மின்சுமை தான். அப்போ எலக்ட்ரான்கள் வந்து எதிர் மின்சுமைனா அப்போ பீட்டா துகள் என்ன மின்சுமை தான், எதிர் மின்சுமை தான். இவை மின்சுமையற்ற துகள்கள். ஸோ இதனோட மின்சுமை என்னவா, சுழி. இது வந்து நியூட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படி அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு கிடச்சிடும். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அப்போ நியூட்ரானுக்கு மின்சுமை இல்லையா, அப்போ இதுக்கு வந்து மின்சுமை வந்து இல்லை, காமா கதிருக்கு மின்சுமை இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கோம். அடுத்து இது தாங்க முக்கியம், இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அயனியாக்கும் திறன். ஸோ வந்து ஆல்ஃபா கதிரோட அயனியாக்கும் திறன் எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகளை விட 100 மடங்கும் காமா துகளை விட 10,000 மடங்கும் அதிகம். எவ்வளோ, 10,000 மடங்கும். அப்போ பாருங்கள், ஆல்ஃபாவோட 100 மடங்கு, இதோட எவ்வளோ மடங்கா, 10,000 மடங்கு அதிகமாக. அப்போது எதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆல்ஃபாவுக்கு அயனியாக்கும் திறன் அதிகம். அப்போ ஞாபகம் வச்சுங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அயனியாக்கும் திறன் ஆல்ஃபாவுக்கு அதிகம், ஓகேவா. அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது பீட்டா. அயனியாக்கும் திறன் பீட்டாவுக்கு குறைவு. ஸோ அயனியாக்கும் திறன் பீட்டாவுக்கு என்ன ஆகுது, குறைவு. அப்போது ஒப்பீட்டளவில் மிக குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை யார், காமா கதிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அயனியாக்கும் திறன் இல்லை, கொஞ்சம் கம்மியான அயனியாக்கும் திறன் பெற்றவை தான். ஏன்னா இதுக்கிட்ட என்ன இல்லை, மின்சுமை இல்லை. சரிங்களா, அதனால் இதுக்கிட்ட அயனியாக்கும் திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். முதல்ல அயனியாதல் என்னன்னு உங்களுக்கு நான் அந்த பாடம் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன். நேர்மின் அயனி எதிர்மின் அயனி பிரிவு தான் அயனியாதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அயனியாக்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா காமா கதிருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் இந்த கான்செப்ட் வச்சிங்கன்னா மொத்தம் எடுத்துடலாம். அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். அப்போ அயனியாக்கு மாற்றலாம் ஆல்ஃபாவுக்கு தான் அதிகம். அப்போ ஆல்ஃபாவுக்கு அதிகம்னா பீட்டாக்கு அதோட கம்மி, காமாவுக்கு அதோட கம்மி. அந்த ஆர்டர் அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊடுருவும் திறன். ஒரு இது வழியாக ஊடுருவு போகிற திறன். மிக குறைந்த ஊடுருவும் திறன் உடையது, அதாவது தடிமனான தாளை கொண்டு இவற்றை தடுத்து விட முடியும். அப்போ ஆல்ஃபா கதிரால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதான், எல்லாத்துலேயும் ஊடுருவி போக முடியாதான். இதனோட ஊடுருவு திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து பாருங்கள், ஆல்ஃபா கதிரை விட அதிக ஊடுருவு திறன் கொண்டவை மெல்லிய தகட்டின் வழியாக ஊடுருவி செல்லும். அப்போ பீட்டா கதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஊடுருவி போயிடுமா. பீட்டா கதிரை விட மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை தடிமனான உலகங்கள் வழியாக ஊடுருவி செல்லும். இது எல்லா வகையும் என்ன பண்ணிட்டு போயிடுமா, ஈஸியாக ஊடுருவி வந்து போயிடுமா. அப்படியே பாருங்கள், அயனியாக்கம் திறனுக்கு ஆப்போசிட் தான் ஊடுருவும் திறன். நீங்கள் அயனியாக்கம் திறனை ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ அயனியாக்கம் திறன் நம்மளுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா, ஆன்னு சொன்னேன். ஆல்ஃபாவுக்கு அயனியாக்கம் திறன் அதிகம், அதோட காமா கம்மி, அதோட பீட்டா கம்மி, அதோட காமாவுக்கு ரொம்ப கம்மின்னு சொன்னேன். அப்படியே ஆப்போசிட்டு, காமாவுக்கு ஊடுருவும் திறன் அதிகம், அதோட பீட்டா கம்மி, அதோட ஆல்ஃபா கம்மி. ஓகேவா, இந்த ஆப்போசிட் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள், மின் மற்றும் காந்தப்புலங்களால் ஏற்படும் விளைவு. ஸோ மின் மற்றும் காந்தப்புலங்களால் எப்படி விளைவு ஏற்படுதுன்னு பார்க்கலாம். மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். இது என்ன, ஃப்ளெமிங்கின் இலக்க விதிப்படி ஆல்ஃபா கதிர் வந்து விளக்கமடையும். மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும், ஆனால் ஆல்ஃபா துகளை விலகல் அடைந்த திசைக்கு எதிரான திசையில் விளக்கமடையும். ஓகே, ஏன்னா இது நேர்மின் தன்மை கொண்டது, இது எதிர்மின் தன்மை கொண்டது. அப்போ அதனால் இரண்டுமே என்ன பண்ணும், எதிர் திசையில் தான் வந்து என்ன பண்ணும், விளக்கமடையும். மின் மற்றும் காந்தப்புலங்களால் விலகல் அடையாது. இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ மின் மற்றும் காந்தப்புலம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆல்ஃபா கதிர் நேர்மின் தன்மை கொண்டது, பீட்டா கதிர் எதிர்மின் தன்மை கொண்டது. சரிங்களா, இப்போ இப்படி இருக்குடானா, இப்போ ஆல்ஃபா கதிர் நேர்மின் தன்மைன்றதுனால நேர்மின் தன்மை கொண்டது என்ன பண்ணும், ஒன்று விளக்கம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போயிடும். அப்போ எதிர்மின் தன்மை கொண்டது எதிர்மின் கதிரை விளக்கும். அப்போ எதிர்மின் கதிர் இல்லாமல் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போயிடும். ஆனால் சென்ட்ரல் என்ன பண்ணுவோம், காமா வந்து எந்த விளக்கம் அடையாமல் நேராக போவோம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், ஆல்ஃபாவும் பீட்டாவும் வந்து விலகல் அடையும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் திசையில் விலகல் அடையும். ஆனால் காமா கதிர் எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணாது, விலகல் அடையாது. அடுத்து பார்க்க போகிறது திசை வேகம். ஸோ அடுத்து பாருங்கள், திசை வேகம் பார்க்க போகிறோம். பாருங்களேன்,
ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 மடங்கு வரையிலான திசைவேகத்தில் செல்லும். ஸோ இது பாருங்கள், திசைவேகம் ஒளியோட திசைவேகத்தில் 1/10 அல்லது 1/20 திசைவேகத்தில் தான் செல்லுமா. ஒளியின் திசைவேகத்தில் 9/10 மடங்கு திசைவேகத்தில் செல்லும். இது பாருங்கள், 9/10 மடங்கு திசைவேகத்தில் செல்லுமா. அதோட கொஞ்சம் வேகமாக போகும். இது என்ன பண்ணுமா, ஒளியின் திசைவேகத்திலே செல்லும். ஓகே, இது என்ன பண்ணும், ஒளியின் திசைவேகத்திலே செல்லும். ஓகேங்களா. அப்போ ஒளியோட திசைவேகத்தில் போகிறது காமா தான். இதில் 10ல் 9 மடங்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திசைவேகம் தான். சரி, இதுதான் பீட்டா. இதில் பாருங்கள், 1/10 1/20ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஸோ முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கதிரியக்க இடம்பெயர்வு. ஆல்ஃபா பீட்டா மற்றும் சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் 1913 சாடி மற்றும் பஜன் விளக்கினர். ஸோ பாருங்கள், ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அது சிதைவடைகிறத தாய் உட்கரு, சிதைவடைஞ்சதுக்கப்புறம் உருவாகிறது சேய் உட்கருன்னு பார்த்தோம். அதை தான் நான் சொல்கிறேன். யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சாடி மற்றும் பஜன் கண்டறிந்து விளக்குறாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த கதிரியக்க சிதை விதி என்ன சொல்லுதுறான்னா, கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்ஃபா துகளை உமிழும்போது அதன் நிறை எண்ணில் 4ம் அணி எண்ணில் 2ம் என்ற அளவில் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும். நம்ம ஏற்கனவே தான் இந்த பாயிண்ட் எங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் இங்கே புரிஞ்சிட்டுருங்க. இங்கே பாருங்கள், அதனோட தன்மை என்னான்னு பார்த்தோம், ஹீலியம். அப்போது He4 இது நிறை எண்ணு, இது அணி எண்ணு. கரெக்டாக அணியனோட தன்மை இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு ஆல்ஃபா துகள் வெளியேறுதுறானா, அப்போ ஒரு ஈலியம் வெளியேறுதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஈலியம் வெளியேறுதுறானா, அப்போ நிறையனில் 4 வெளியே போகுதுன்னு அர்த்தம், அணியனில் 2 வெளியே போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் He4 ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை உமிழும்போது அது நிறையெண்ணில் மாறாமலும் அணியெண்ணில் 1 அதிகரித்தும் புதிய செயற்கை உட்கரு உருவாகும். அப்போ அணியனில் என்ன ஆகுதான், 1 அதிகரிக்குமா. அப்படின்னா எலக்ட்ரானை ஒன்று என்ன பண்ணிக்குதுன்னு அர்த்தம், அது சேர்த்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. சரி, இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன், பீட்டானா என்னன்னு பார்த்துருக்கோம், எலக்ட்ரான். மேலே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 0, கீழே தானே இருக்குது -1. அப்போது அணியன் 1 ஒரு எலக்ட்ரானை சேர்த்துன்னு இருக்குது. நிறையன் வந்து 0. இதுக்கிட்ட நிறையன் வந்து எதுவுமே இல்லை, புரோட்டான் நியூட்ரான் எதுவுமே வந்து இல்லை. அப்போது நிறையனில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அணியனில் மட்டும் என்ன பண்ணிக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் சேர்த்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், ஆல்ஃபா சிதைவு. நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து ஆல்ஃபா சிதைவு பார்க்க போகிறோம். அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்ஃபா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுடைய சே உட்கருவாக மாறுவது ஆல்ஃபா சிதைவு எனப்படும். பாருங்கள், அது நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா போல் ஒரு கதிர்வீச்சை வெளியிட்டு அது நிலைப்புத்தன்மை மாறத்தான் நம்ம கதிரியக்கம்னு சொல்லுவோம். அப்படி வெளியிடறப்போ அது ஆல்ஃபா கதிர்களை வெளியிட்டால் அதை நான் சொல்கிறோம் ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், யுரேனியம் 238 சொல்லியிருக்காங்க. இது வந்து தோரியம். இது என்ன சொல்லியிருக்காங்கடனா ஹீலியம். ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ ஹீலியம் ஆல்ஃபா சிதைவு. அப்போ என்ன ஆகும், நிறையனில் 4ம் அணியனில் 2ம் குறையும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள், கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், தாய் உட்கருவானது ஆல்பா சிதைவடைந்து அதன் நிறைய எண்ணில் 4ம் அணி எண்ணில் 2ம் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாச்சு. அவ்வளோதாங்க. அப்போ ஆல்பா சிதைவு, இதை தான் நான் சொல்கிறோம் ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், பீட்டா சிதைவு. ஸோ பீட்டா சிதைவு பாருங்களேன், அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது பீட்டா துகளை உமிழ்ந்து, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா போல் தான், அது நிலைப்புத்தன்மை மாறத்துக்காக ஆல்பா துகளை உமிழ்ந்தால் அது ஆல்பா சிதைவு, பீட்டா துகளை உமிழ்ந்தால் அது பீட்டா சிதைவு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ஸோ இங்கே என்ன இருக்குது, பாஸ்பரஸ் 32 இருக்குது. இது வந்து சல்ஃபர்ஸ் 32 ஆகும். எலக்ட்ரான் 1 வந்து ஆட் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகும், நிறையனில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அணியனில் மட்டும் 1 அதிகரிக்குது. அவ்வளோதான், அதே மாற்றம் தான். அப்போ பீட்டா சிதைவின் போது நிறையனில் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் அணியனில் 1 அதிகரிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அடுத்து பார்க்கலாம். அணுக்கரு வினையில் தோன்றும் புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறையனால் அல்லாமல் அணியனால் அறியப்படுகிறது. ஸோ நோட் பண்ணிங்க, அணியண்ணல் வினையில் தோன்றும் ஒரு புதிய தனிமத்தின் உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா நிறையனால் எப்பவுமே அளக்க மாட்டாங்களா, எதாவது தான் அளப்பாங்களாம், அணியனால் மட்டும்தான் வந்து அது அறியப்படுதான். சரிங்களா. ஸோ உங்களுக்கு பீட்டா ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவு புரிஞ்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமா சிதைவு. காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றம் அடைகிறது. அதனை அணியன் நிறையனில் எந்த மாற்றமும் எதுவும் அடைவதில்லை. அப்போ பாருங்கள், காமா சிதைவு வெளியேறுதுறானா அது எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து ஆகிறது இல்லை. ஏன்னா இது மின்சுமை அற்றது, இதுக்கு எந்த மின்சுமையுமே இல்லை அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனால் இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது, நிறையன்னும் மாறாது, அணியன்னும் மாறாது. ஓகேங்களா. ஸோ இதுவரையிலும் நம்மளுக்கு போதும், ரொம்ப நேரம் பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் நீங்கள் போதும். ஸோ நம்ம டெஸ்ட்டில் சேராத இருக்கவங்க பே பண்ணிட்டு டெஸ்ட்டில் சேர்ந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.